ஹலோ கைஸ், நான் உங்கள் சிண்டுகை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த கேமில் நான் எதுக்கு இருக்கேன்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டோ ஃப்ரூட் கிவ்வே போயிட்டுருக்கு. அந்த டோ ஃப்ரூட் எனக்கு தேவைப்பட்டதுனால நான் சாப்பிட்டேன். அதனால் இப்போ நான் அந்த டோ ஃப்ரூட் லைட்னிங் ஃப்ரூட் கிவ்வே பண்ண போகிறேன். அந்த டோ ஃப்ரூட்டை இன்னும் யாரும் ஜெயிக்கலை. அதனால் இந்த கிவ்வே நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த வீடியோவில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் உங்களோட யூசர் நேமை போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் நான் லீவை ஹண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தான் நான் டோ ஃப்ரூட் சாப்பிட்டேன். அது நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவேக்கன் பண்ணது நல்லாயிருக்குமா இல்லை அவேக்கன் பண்ணாதது நல்லாயிருக்குமா லீவை ஹண்ட்டுக்கு, அதையும் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, லீவை ஹண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 5 பேர் வேணும். அதில் ஒருத்தங்கிட்டையாவது பீஸ்ட் ஹண்டர் போட் வேணும். அதுக்கப்புறம் உங்களோட லெவலு, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பீஸ்ட் ஹண்டர் போட் இருக்கான்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. அப்போ நான் அதிலேருந்து யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி இது பண்ணுறேன். ஓகே, இந்த கேமில் நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா சண்டை போடணும். நிறைய பவர் இருக்கும். பார்த்திங்கன்னா நான் வைக்கிங்னு ஒரு பவர் எடுத்திருக்கேன். ஆனால் என் பவரில் இப்போ இருக்கும் ஒருத்தன் தான் மாட்டியிருக்கான். இவன் பறக்க விட்டான் நம்மளை. சரி, இந்த பவர் எனக்கு அந்தளவு பிடிக்கல. இருக்கட்டும் பார்ப்போம். சரி, சுற்றுவோம். சும்மா எது பண்ணாலும் வேலைக்கே ஆக மாட்டேங்குது. என்னடா இதெல்லாம் ஒரு பவரா? சரி, இப்போ இதை வச்சு எப்படியும் அடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பவரும் மிஸ் ஆகினே இருக்குது. நான் என்ன பண்ணுறது? சரி, ஐயோ கீழே விட்டேன் நானே. ஓகே, இப்போ வாங்க நம்ம அப்படியே இங்கே வந்துட்டோமா. ஓகே, நம்ம பவர் மாற்ற போகிறோம். என்ன பவர் வைக்கலாம்னா இந்த பாக்ஸர் இருக்கலாம். இது நல்லா தான். இதை வச்சு தான் நம்மளை ஒருத்தன் பறக்க விட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் பாக்ஸிங் க்ளவுஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே டம்மின்னு ஒருத்தன், இவனை சும்மாவே அடிக்கலாம் போல இருக்கு. ஒரு சம்மடி. யார்றாவன்? யார்ரா நீ? இவனோட பயங்கரமான பிளேயர். அடிச்சா அவனுக்கு எதுவுமே ஐயோ, இவன் வேற கத்தியாலே அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கான். நான் வாட்டுக்கு அடிச்சுட்டு இருந்தேன். இவன் என்ன வேணும்னே தெரியலையே இவனுக்கு. சரி, இவனை இப்போ அடிக்கவும் முடியல. அவன் அடிச்சுன்னே இருக்கான். தப்பிச்சும் ஓட முடியல. வா. ஆஹா, இவன் கிட்ட மாற்றிட்டோன்னா விட மாட்டான் போல இருக்கே. சாவரம் இருக்கும். நல்ல அடி. இவன்கிட்டருந்து எஸ்கேப் ஆகலாம். அவள்தான் இவனே நம்மளை முடிச்சு காலி பண்ணுறோம் போல. என்னை விட்றான். என்கிட்டே என்ன சாதிக்க போகிறானோ ஜெயிச்சு. இவன் பாருங்க 0 டேமேஜ். அப்படியே கரெக்டாக இருக்கான். அதோட நம்ம அடிக்கும்போது இந்த பிளாக் பட்டனை கொடுத்துட்றான் பாருங்கள். நான் அடிச்சு கொன்று போட்டான். ஓகே, இப்போ நம்ம மறுபடி தான் வரணும் போல இருக்கு. யாரா இவன் இப்படி பயங்கரமாக விளாட்றான்? ஓகே, அவன்கிட்ட மட்டும் நம்ம போகக்கூடாது. ஓகே, எங்கடா இவனாவா? ஐயோ, மாட்டினான்டா செம்மடி. நான் தான் ஃபஸ்ட்டு இவனுக்கு டேமேஜ் கொடுத்துரும் போல இருக்கு. நல்ல அடி வாங்கினான் தலைவர். இவனும் யாரா? சரி, இவனுக்கு கூட சண்டை போடும். நான் எவனும் மாட்டல. சரி, சூப்பர். இந்த அடி மாட்டினாங்க. இவனும் அதே மாதிரி தாங்க அடிச்சு நேருகிறான் அவனை. இப்போ இவன்கிட்டே பார்த்து தான் இருக்கணும் போலக்கு. எப்பா, நான் என்ன தெரிய விட்டுச்சு இது. சரி, மாட்டினான்டா பறந்து போய் விட்டான். இவன் என்ன அடிக்கவே மாட்டான். ரெட் கலரு. இப்போ இவன் நம்மளை அடி தான் வரும். ரெட் கலர் அடிக்கிறாங்க. அடிக்க மாட்டான்னு சொன்னால் அதுக்குள்ளே அடிக்கிறான். இவன் வேறு வந்துட்டான். என்ன அடிக்கிற அப்படின்னு டொமா டிமின்னு வைக்கிறான் நம்மளை. இவனும் அதே மாதிரி தான் காம்போவாக போட்டுருக்கானு. இந்த மீலி தான் கொடுக்குறான்னு நினைக்கிறான். ஆனால் அது கொடுத்து அந்தளவு யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, இன்னும் இந்த பவர் மாட்டினான்டா. இந்த பவரில் தான் இவன் மாட்டுறான். மீதி பவர்லாம் ஏதாவது எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ இவனை அடித்து நம்ம பொழந்து கட்ட போகிறோம். இவன் கொஞ்சம் பயங்கரமான பிளேயர் தான். முடிஞ்சால் பார்ப்போம் இவனை நம்மளால் முடிக்க முடியாதுன்னு. எஸ்கேப் ஆகிட்டான்டா. இந்த மூவை போட்டே இவன் காலத்தை கழிச்சிட்ருக்கான். ஏன்டா வேறு மூவே உனக்கு அடிக்க தெரியாது. இந்த மூவு மீலி அது மட்டும் தான் அடிக்கிறான். இவன் கிட்டையும் வேலைக்காவது போல இருக்கு. சரி, இவன்கிட்டையாவது கொஞ்சம் அடிப்போன்னு பார்த்தா பறக்க விட்றானே. சரி, மேலே இருக்கான். இப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் இந்த மூவ் போட்டான். ஏன்டா இந்த வெள்ளை தூக்கி போட்டான்டா. ஐயோ, இவனை வச்சுட்டு என்ன அதுக்கு நீ இப்படி அடிக்கிறேடா. சரி, அவன் மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தப்பு. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் இப்போயாவது ஒழுங்காக விளாடுற வழியை பார்ப்போம். நம்ம அச்சா மட்டும் படவே மாட்டேங்குது. அதான் எப்படின்னு தான் தெரில. இங்கே டம்மி இருக்கான். இவனையாவது அடித்து கொஞ்சம் டைம் ஓட்டுவோம். இவனுங்களை வச்சா நம்மளை தான் தூக்கி அடிச்சுட்ருக்கானுங்க.
இவனும் வச்சாலும் திடீர்னு வந்துடுவாங்க. இப்போதைக்கு இவனும் வரல நம்மளை டிஸ்டர்ப் பண்ண. ஆனால் நான் அடிச்சுன்னு இருக்கேன். இந்த மூவ் ஒர்க் ஆகலை. ஃபஸ்ட்டு இவனை இந்த இடத்து மீலி பவர் யூஸ் பண்ணி பார்ப்போம். மீலி 1% தான் டேமேஜ் கொடுக்குது. ஐயோ வந்துட்டான்டா ஓடுறா வந்துட்டான்டா. இவன் ஒன் சைட் தான் போகிறான். சைட் கும்பலாக இருக்கானுங்க. இவனை எல்லாருமேலேயும் இதாக பண்ணலாம். ஓகே இவனை போட்டேன். ஆனால் நானும் கீழே வந்துட்டான் ஏறி வந்துட்டேன். ஓகே கொஞ்சம் எக்ஸ்பி கிடச்சிருக்கு. சரி அவன் செத்துறானா? இவன் யாரா? இவனா முதல்ல பார்த்தோமே, இவனை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். வந்துட்டான்டா. எத்தனை கில் பண்ணியிருப்பான்னு நினைப்பீங்க? ஒரு 1000 கில்லாவது பண்ணியிருப்பான் அவன். அந்த மீலியை வச்சு போட்டு அப்படியே அதை என்ன சொல்கிறது, அவன் மீலி எடுத்து போடுவான். அவன் கொஞ்ச தூரம் போனாலும் அச்சினே இருப்பான். ஏஞ்சிக்கவே விட மாட்டான். இந்த மாதிரிலாம் பிளேயர் இருக்காங்களா? இதை நான் என்னன்னு சொல்ல, அவன் மேலே தான் தப்பு இருக்கான். அவன் இப்படிலாம் ஓவரானா கூட யாரையுமே வச்சது இல்லைப்பா. இந்த மாதிரி எதுவாது ஏஞ்சிக்கவே விட மாட்டான். இவனுங்களாம் நல்லா பசங்களாம் சும்மா விளையாட்டுருப்பானு. ஏதோ இவனுங்களாம் பறக்க விட்றேன். ஏன்டா இவன் அடிக்கலான்னு பார்த்தா அங்கே போகுது ஏமே. சரி இவனை பறக்க விட்டாச்சு. மறுபடியும் இவனே இப்போ இவன் மாட்டிட்டான். ஓகே இந்த அனிமேஷன் நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்க வழுக்கிற மாதிரி அப்படியே ஏறினான். சரி குத்துலான்னு பார்த்தா மிஸ் ஆகிட்டான். இவன் யாரா புதுசாக இருக்கான்? இவனும் இந்த வைக்கிங் இதான் வச்சுருக்கான் போல இருக்கு. போடா எல்லாம் இந்த வைக்கிங் இதை வச்சு டமால்னு அடித்து போயிடுறான். நம்ம இப்போதைக்கு அந்தளவு டேமேஜ் வாங்கலை. நான் இப்போ தானே நான் செத்து போனேன். இப்போ இவன் தான் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்ருக்கான். பார்த்தீங்கன்னா என்னடா எங்கே வந்துட்டேன் எப்படின்னு தெரியலையே. சரி போவோம். எங்கே வாங்க இருக்க கோல்டன் மெடல் இது வந்துட்டா போடு. செம்ம அடி வாங்கினார் தலைவர். மறுபடியும் இப்போ நம்மளுக்கு தான் அடிக்கிறோம். வந்துட்டான் பாருங்க. டே ஐயோ இவன் நல்லா இதான் வச்சுருக்கான். ஆனால் எனக்கு இது வரல அடிக்க. சரி இப்போ ஒரு அடி வாங்கினான். ஐயோப்பா எப்படி புரியல. போங்காட்டோம்டா இதெல்லாம் போங்காட்டம். நான் சேட் பின்னா டேஷ் பண்ணி கொடுக்குறேன். அப்போயும் அட்டாக் போடுறான். மறுபடியும் பறக்க விட்டான். இப்படியே இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம ஏதாவது இந்த மூவ் போட்டு பார்ப்போம். இதுவும் வேலைக்கு ஆகலை. ஸோ இனிமேலே நான் அதுக்கப்புறம் லீவ் ஐஹண்ட் சொல்கிறதுனால அது சண்டே பண்ணலாம். சண்டே தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் கிராணி அந்த மாதிரி வீடியோ போடலான் இருக்கேன். இவனா 2 பேரும் வந்துட்டானுங்க. போச்சு போ 2 பேரும் கும்முறானுங்களே நம்மளை. டேய் பறக்க விட்டான்டா. இவன் இந்த மீலியை போட்டே நம்மளை கொல்ற வேலையாக இருக்கான். நம்மளாலேயும் இந்த மாதிரி கொண்டு முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தான் செட் ஆகலை. சரி டம்மியாக தான் அடிப்புமா இல்லை வேணாம். எங்கடா இருக்கான் அவனுங்க? இதோ சண்டை போட்டுருக்கானுங்க பாருங்கள். இவனுங்க 2 பேர் சண்டை போடுறதுக்கு நம்ம நடுவில் போய் தட்டு விட்டுடலாம். நம்ம மறுபடியும் பறக்க விட்டான். ஆஹா இப்படியே போயிருந்தால் வேலைக்கு ஆகுது. இவனுங்களை ஏதாவது மூவ் என்னடா எந்த மூவ் போட்டாலும் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இவனுங்க இந்த மீலி வச்சு தான் சமாளிச்சிட்ருக்காங்க. நம்மளும் மீலி போடலாமா பேசாமல்? இந்த அட்டாக் போட்டால் தப்பிச்சு போயிடுறானுங்க எங்கேயாவது. பாருங்களேன் அது முக்கியமாக இவனை அடிக்கவே முடியல. இவனை கொஞ்சம் அச்சதே இந்த கோல்டன் மண்டே தான். பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்கானு. ஆனால் எனக்கே அதோட கம்மி டேமேஜ் தான் இருக்குது. ஐயோ டே வந்துட்டேன். ஓகே மாட்டினடா இறேன். இவனை எப்படி தான் அடிக்கிறேன்னே தெரியல. இவன் வேற ஒருத்தனா. சரி இவனையாவது அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏதோ புதுசாக பொண்ணு வந்துருக்கு. இந்த பொண்ணையாவது அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இவனும் வரான் இந்த பொண்ணை அடிக்க. டே நீ போடா. நான் அடிக்கலான்னு வந்தால் எல்லாரும் வரீங்க. சரி இவனையாவது அடிக்க முடியுதா? இவனை அடிக்கலான்னு பார்த்தா மரம் தான் மாட்டுச்சு. இவங்கடா ஓட்டான். ஓகே இவன்கிட்ட சண்டை போப்பா நல்லா அடிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தான் இந்த கேம் விளையாட தெரியலையோ. நான் அடிச்சா மட்டும் படவே மாட்டேங்குது. எப்பட்றா அது? வா 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 டே ஓ நீ என்ன போய் சண்டை போடுறீங்களா? இவனும் மாட்டினாடா டொமோயில் செம்மடி. வா 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 இவனும் இவன் கருப்பு கலர் இது வச்சுருக்கான். ஷீல்டுலாம் வச்சுருக்கான் பாருங்கள். இப்போ நானும் பிளாக் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் நீ? என்னடா பறந்து போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் பிளாக் பண்ணால் உன்னால் எப்படிடா அடிக்க முடியும்? அடி பார்ப்போம். அடி பார்ப்போம் எப்படி அடிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். ஓப்பா பிளாக் பண்ணாலும் இந்த பவர் போட்டால் வேலைக்கு ஆகாதோ. பறக்க விட்டான்டா. சரி இவனை போய் அடிப்போம். தப்பிச்சிட்டான்.
தப்பிச்சுனே இருந்தான். என்னடா மாட்டினான்டா, கோல்டன் மண்டையை மாட்டினான். அவன் வாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தான். நம்ம இவன் மேலே மூவ் போடலான்னு பார்த்தா கோல்டன் மண்டே மேலே மூவ் போட்டோம். சரி, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒன்று கிராணி போடலான் இருக்கேன், அப்படின்னா லீவை ஹண்ட் போடுவேன். தெரிஞ்சு சாட்டர்டே கிராணி வீடியோ வரும், லீவை ஹண்ட் வீடியோ வந்து சண்டே வரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.